வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா தன்னுடைய தொழில் வளர்ச்சியில் பயங்கரமாக பேர் வாங்குறாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத விஜயாவும் சிந்தாமணியும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த தொழிலில் எப்படியாவது மீனா கெட்ட பேர் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும் விஜயாவும் பேசுகிறாங்க. அப்போது விஜயாட்ட கேட்குறாங்க, அவங்க டெக்கரேஷன் பண்ணக்கூடிய தொழிலுக்கு மூலப்பொருட்களை எங்கே வச்சுருக்காங்க, ஏது வச்சுருக்காங்க, அதை நீங்கள் முதல்ல விஜயா நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணி, நான் கண்டுபிடிச்சிடுறேன். இன்னுமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்து கண்டிப்பாக அவங்க தொழிலை நம்ம முடக்கியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. முன்னாடி அந்த மீனா சின்னதாக தொழில் பண்ணிகிட்ருந்தா, இப்போ பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு சுருதியுமே ஹெல்ப் பண்ணுறா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. அந்த வீட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் 3 பேர் தான் மீனாவுக்கு எதிராக இருக்கோம். மீதி எல்லாமே மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியலை சிந்தாமணி. நான் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மூலப்பொருட்களை எங்கே வைக்கா, ஏது வைக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அதாவது மீனா டெக்கரேஷன் வேலையை சிறப்பாக செய்யணுன்னா மூலப்பொருட்கள் ரொம்ப அவசியம். அதை ஏதாவது ஒரு வகையில் நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களால டபார்னு அதை ரெடி பண்ண முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி நைட்டு டெக்கரேஷன் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொருளை டேமேஜ் பண்ணிட்டேன்னா அதை வாங்கி அதை சாத்தியமாக அதை வச்சுலாம் பண்ண முடிய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சில பொருள் நிரந்தரமாகவே வாங்கி வச்சுருப்பாங்க. சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குன்னா அதை நிரந்தரமாக வாங்கி வச்சுருப்பாங்க. அதை நான் நொறுச்சி போடையில் திடீர்னு ஒன்று உருவாக்க வைக்க ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் எங்கே இருக்குது, ஏது இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு இடத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராங்க விஜயா. அண்ணாமலைகிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, அன்னைக்கு அந்த மீனாவும் சுருதியும் இந்த டெக்கரேஷன் வேலைக்கு பொருட்கள்லாம் வாங்கி ஒரு இடத்துல குடோன் மாதிரி வச்சுருக்கான்னு சொன்னாங்களா, அது எந்த இடங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை நினைக்கிறாரு, இந்த விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம வரையில் இந்த சிந்தாமணிகிட்ட ஒரு இடத்துல நின்று பேசணுண்டா. இப்படி இருக்கும்போது சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு எதிராக பண்ணிடாம அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் போயிட்டு வந்தீங்களே அப்படிங்கிறாங்க. விஜயா, ஒரு முறை போனேன், டி நகரில் தான், எந்த இடம் எனக்கு சரியாக தெரில அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. இவர்கிட்ட கேட்டால் தெரியாது, வேறு யார்கிட்ட கேட்கலாம், முத்துகிட்ட பேச முடியாது, ரவிகிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு, ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, உன் பொண்டாட்டியும் மீனாவும் தொழில் பண்ணுறாங்களே, அதை நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, முன்னாடி டப்பிங் மட்டும் போயிட்டு வருவா, போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்கோ அதெல்லாம் என்கிட்ட பண்ணி காமிப்பா. இப்போ டெக்கரேஷன் வேலைக்கு அப்படியே போயிடுறா. அண்ணி கூட சந்தோஷமாக இருக்கா. வீட்டுக்கு வரும்போது அண்ணி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக மாறிட்டாமா, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னாண்டே. அதை எடா கேட்டேன். இப்போ மூலப்பொருட்கள் எங்கடா வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அது பத்திரமா இருக்கணும்லடா, அவங்க தொழில் பண்ணி நல்ல மாதிரி வரணும்னா வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதாம்மா, அது டி நகரில் ஒரு இடத்துல இருக்குமா அப்படிங்கிறாங்க. அது எந்த இடம்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு வேலைக்கு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவன் வேறு ஃபோனை வச்சுட்டானே, அந்த சிந்தாமணிட்டு அதை சொன்னால் தானே டேமேஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போது நைட்டு ரவி சுருதிகிட்ட சொல்கிறாங்க. அம்மா கேட்டாங்க, நான் வேலையில் சொல்ல முடியல, நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க மெட்டீரியல், அது தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி, உங்கள் அம்மா எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி நினைக்கிறாங்க. ஆகா, இந்த ஆன்ட்டி சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை ஏதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லிடுறாங்க. மீனா, நம்ம இன்னமும் அந்த பொருளை அதில் வைக்கிறது சரி கிடையாது, என் ஃப்ரெண்டு குடோன் ஒன்று இருக்குது, அதில் மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆன்ட்டி சிந்தாமணி கூட சேர்ந்து நம்மளுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிடக்கூடாது, தொழில் நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டு ஆட்கள் பொருளை வச்சு மாற்றிடுறாங்க. இப்படியா இருக்குது. ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வருது. அந்த ஆர்டரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சுருதியும் மீனாவும் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ரொம்பவே நல்ல பேர் கிடைக்கிது. அதுபோக அந்த நடத்தி கொடுத்ததுனால அவங்க பாராட்டவும் செய்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனாவும் சுருதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னத்தை பேசிகிட்டு இருக்காளுங்க 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து.
மதிய சாப்பாடு கூட சாப்பிடாம பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க. என்ன விஜயா என்ன அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க அந்த சுருதி ஒழுங்கா டப்பிங் போயிட்டு இருந்தால் இப்போ வந்து அந்த மீனா வந்து அங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சோம்பேறியாவில் பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகிக்கிட்டு இருக்குவ, ஏதோ ஒரு தொழில் ரீதியாக அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குவ அப்படின்ட்டு இருக்கும்போது, மாமா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே விஜயா அப்போ ஏன்டெல்லாம் பேச மாட்டியா அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க ரொம்ப விட்டுவல்ல. உடனே என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் ஸ்ருதியும் ஒரு வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. பண்ணுங்கம்மா, என்னன்னாலும் பண்ணுங்கள், இந்த குடும்பத்தோட சப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே இந்த டெக்கரேஷன் தொழிலுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் டி நகரில் மெயினான இடத்துல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவ்வளோ பெரிய இடம் எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் வேலை சம்மந்தமாக தேடி வர்றவங்கள இந்த ஆன்ட்டி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஆன்ட்டியால் 2 3 வேலை போயிருச்சு. இப்படி தொடர்ச்சியாக போயிருச்சுன்னா நாங்கள் வந்து இவ்வளோ முதல் போட்டிருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆட்களுக்கு வேலை கொடுக்க வைக்க ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோங்கும்போது நம்மளை சூப்பர் யோசனைமா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் சொல்கிறாரு, நான்லாம் கடை நடத்துகிறேன் வைக்கிறேன், பெரிய அளவில் வருமானம் இல்லை, பேசாமல் இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு வார ஆஃபரை பண்ணாலே போதுமானது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் பார்லர் வச்சுருக்கேன், அதுக்கு வாடகை அது இதுன்னு இருக்குது, தேவையில்லாத வேலை ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் ரோகிணி, எங்கள் மேலே உங்களுக்கு கரிசனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இது பண்ணிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ரவியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த கடையை போய் பார்க்குறாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி 2 3 நாளில் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுன்னு ஏகப்பட்ட ஆஃபர் வருது. அப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நம்ம இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமே பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஸ்ருதி முடியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியும், நம்ம ஆன்லைனில் வந்து இந்த வேலையை செஞ்சு தருவோம், எங்கே இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட் கொடுப்போம், அதுக்கப்புறம் எங்கெங்கே வருதோ அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே எல்லா ஏரியாலையுமே இந்த டெக்கரேஷன் வேலை பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆன்லைனில் வந்து ஆஃபர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டெக்கரேஷன் வேலை சம்மந்தமாக புக் பண்ணிங்கன்னா 25% கட்டணம் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆஃபர் வருது. மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ஏகப்பட்ட ஆஃபர் வருது. இதை பார்த்து சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் தாங்கவே தாங்கலை. இவங்க தொழில் பண்ணது வந்து பரபரப்பாக பேசப்படுது. இது அரசினுடைய காதுக்கும் போகுது. உடனே அவங்க வந்து தொழில் முனைவோர் இதில் வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பரிசு கொடுக்குறதுக்கு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இதை பார்த்த சிந்தாமணி உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா உங்கள் செல்லுக்கு ஒன்று அனுப்பிவிட்ருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இவங்க 2 பேரும் தொழில் முனைவோரில் இவங்களுக்கு பரிசு கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆமாம்மா அதான் ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது, என் தொழில் எல்லாத்தையுமே இந்த மீனா முடக்கிட்டா, இப்போ என்னன்னா பெரிய அளவில் சாதிச்சிட்டேன், சகாப்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரில, அந்த ஊரை விட்டே போயிடுறேம்மா, எனக்கு இந்த மீனாருக்கு ஊரில் இருக்க பிடிக்கல அப்படிங்கும்போது விஜயா நினைக்கிறாங்க, இனிமேலும் ஏதாவது பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி, இந்த தொழிலை வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி சொல்லுறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த டெக்கரேஷன் வேலையில் எல்லாமே வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது, என் பேரில் உள்ள தொழிலை இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற. அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு வக்கீலை பார்க்காங்க. என் பேரில் உள்ளதை வந்து இவங்க பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க மீனாவுக்கு. மீனாவுக்கு வருது. இதை பார்த்துட்டு மீனா அவங்க போய் முழிக்கிறாங்க. இதை முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு அத்தை லெட்டர் அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே பலகுரலுக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன மீனா எப்படி அனுப்பியிருக்காங்க, அவங்க பேரில் இருக்க போய் தானே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மீனா முதல் லெட்டரும் ஸ்ருதி முதல் லெட்டருன்னு சொல்லிட்டு எம்எஸ்ன்னு சொல்லி அந்த டெக்கரேஷன் வேலைக்கு பேரை மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணுறாங்க. விஜயாவில் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி அந்த நாட்களில் போய் அந்த விருதையும் வாங்குகிறாங்க. வாங்கினோடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, 2 மருமகளுமே ரொம்ப நல்ல பேர் வாங்கி நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்காங்க, அதனால் கண்டிப்பாக பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்லிட்டு பாராட்டு விழா வைக்கிறாங்க. இதில் ஸ்ருதி வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. அப்போ தான் ஸ்ருதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய வருது, நம்ம தான் இந்த அண்ணாமலை குடும்பத்தை கீழாகவும்
இந்த மீனாலாம் வந்து ஒரு ஆளா அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் இந்த மீனா நம்ம பொண்ணையும் அவளோட இணைச்சி இன்றைக்கி பெரிய தொழிலதிபராகிட்டா. நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ சொத்து இருக்குது. இந்த சொத்தில் 4 பகுதியை உருவாக்குற அளவுக்குள்ள வருமானம் இப்போவுமே அவங்கள்ட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. குறிப்பாக சுருதிகிட்ட கேட்குறாங்க. சுருதி, இந்த வீட்டில் நீ கல்யாணம் முடிச்சதுலேருந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் அதுக்கப்புறமும் நீ மீனா கூட வந்து டெக்கரேஷன் தொழில் எடுத்து பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் சொல்லும்போது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல எங்கள் 2 பேர்த்துக்குமே. ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு ஒரு சர்க்கார்ட்ட பரிசு வாங்கி இன்றைக்கி வந்து எங்களுக்கும் பேரை வாங்கி கொடுத்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அப்புறம் ரொம்ப நன்றிம்மா, இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து மீனாவை முத்தையும் வாழ்த்துறாங்க, எல்லோரையும் வாழ்த்துறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் படித்த பசங்க நிறைய பேர் வந்து இதில் வேலை கேட்க மீனாவை தேடி வராங்க. இதை பொறுத்துக்கொள்ளவே முடியாத விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ரோகிணி இனிமேலும் இந்த மீனா, இந்த சுருதி இவங்க புராணத்தை பாடிக்கிட்டே அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நம்ம பேசாமல் வேறு வீடு பாரு ரோகிணி, நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, இது உங்கள் சொந்த வீடு, நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டில் தான் வந்து சொத்து பத்து இருக்குல்ல, எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டுன்னு சொன்னல. முதல்ல வந்து அங்கே உள்ள சொத்துலாம் நீ கொள்ளு, விற்று பெரிய பங்களா வாங்கலாம். இவங்களோட நம்ம பெரிய ஆள் யாருன்னு சொல்லி நிரூபிக்கலாம். உனக்கு தான் வந்து இது தெரியுமில்ல, பார்லர் வேலை தெரியுமில்ல, அந்த வேலை சம்மந்தமாக சிட்டி பூரா பிரான்ச் ஓப்பன் பண்ண எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஆட்கள் போடுவான். நம்மளும் இவங்களோட பெரிய ஆள் நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு வருமானம் வருது, என்கிட்ட வருமானமும் வரல, அதே போல் என்கிட்ட சொத்தும் இல்லையே, நான் எல்லாமே சீன் தானே போட்டுட்ருக்கேன், என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தலைமுடியை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில்? இந்த சுருதியையும் மீனாவையும் அடக்கிறதுக்கு விஜயா எதையாவது பண்ணி என்னெல்லாம் பல்ப் வாங்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.